ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான கிட் காட்ட போகிறேன். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணி எப்படி இருக்கணும் உங்களுக்கு நான் அப்படியே டேரெக்டாகவும் சொல்கிறேன். இது என்கிட்ட ரெகுலராக கேட்ட ஒரு டவுட்டு. ஏன்னா எப்போவுமே ஆன்டி டேண்ட்ரஃப்க்கு நிறைய பேர் சஜஷன்ஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி க்ரே ஹேருக்கு ஒரு சூப்பரான ரெமெடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் இப்போது ப்ரெசென்ட்லி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரெமெடி இது. ஏன்னா மைல்டான க்ரே ஹேர் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கே இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கிட்டில் 2-3 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இது ஹென்னா பேஸ்ட். ஆக்சுவலாக இந்த ஹென்னா பேஸ்ட்டில் ஒரு 4-5 ஹெர்ப்ஸு ப்ளஸ் ஒரு இந்த அந்த டீ பவுடர் இருக்கும் இல்லையா, டீயில் சோக் பண்ண ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ரெடியாகவே இது வச்சுருக்காங்க இந்த பேஸ்ட்டை. ஸோ அதிலே எழுதியிருக்காங்க இது 100% உங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட். இது கெமிக்கல் இல்லாதது. எனக்கு அங்கங்கே 1-2 க்ரே ஹேர் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடில் ரொம்ப பார்த்தா தான் தெரியும், அந்தளவுக்கு அதிகமாகவும் இல்லை. ஸோ இதுதான் ரைட் டைம். இந்த டைமில் நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஜென்ரலாக நிறைய பேர் க்ரே ஹேருக்கு ஒரு நல்ல ரெமெடி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது நம்ம ட்ரையும் பண்ணி பார்க்கலாம். நான் அவங்களுக்கும் அப்படியே ஷேரும் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய ஹேருக்கு இப்போ நான் ஏதாவது ஒரு கலரிங் அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இட் டேக்ஸ் மச் டைம். அதே மாதிரி அது எப்படி நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்ட்டு தெரியாது. ஸோ அதனால் நம்ம நேச்சுரலாகவே போயிடலாம் அப்படின்ட்டு தான் இது நான் ட்ரை பண்ணலான்ட்டு. எனக்கு சூப்பரான ஃபீட்பேக் இருக்குது. ஆல்ரெடி நான் இதோட ஹேர் ஆயிலெலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஷாம்பூ ட்ரை பண்ணியிருக்கேன், ஸோ மாஸ்க்கும் ட்ரை பண்ணியிருக்கேன், நேச்சுரல் அந்த நியூட்ரி மாஸ்க்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த பேஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு. ஏன்னா இவங்க சொன்னபடி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நேச்சுரலாகவே க்ரே ஹேரையுமே கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை நம்ம முன்னாடி நாளே அப்ளை பண்ணிக்கணும். அதாவது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ராசஸ்ஸை. இதை நான் இப்போ நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு தலையில் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 hours அப்படியே விட்டுறணும். உங்களுக்கு சைனஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 1 hour விட்டுடுங்க. ஏன்னா இது கலர் செம்மையாக கலர் கொடுக்குது. நான் இதுக்காகவே என்ன பண்ணேன் அப்படின்னா கையில் அப்படியே டேரெக்டாக போட்டு அப்ளை பண்ணிவிட்டேன். நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா கையிலே கலர் செம்மையாக வரும். 3 hours கழித்து ஷாம்பு போடாமல் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுநாள் தான் நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ நான் ஷாம்பு போடாமல் ஹேர் வாஷ் பண்ணேன். ஹேர் சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குது. அண்ட் தென் மறுநாள் தான் நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த கலர் பர்ஃபெக்டாக வரும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது கொஞ்சம் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப கொஞ்சம் மினிமலாக இருக்குது க்ரே ஹேர் அப்படின்றதுனால என்னால் கரெக்டாக அந்த கலரை காட்ட முடியல. பட் சூப்பரான பிளாக், இன்னும் நல்ல டார்க் பிளாக்காக வந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணேன். என் கையும் பாருங்கள், ஏன்னா நான் டேரெக்டாக மருதாணி எடுத்து அப்ளை பண்ணாலும் கை 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ கலர் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் ஹென்னா ஆயில் இதையும் அப்ளை பண்ணும். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் கலர் வெயிலில் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும் கலரு. ஸோ உங்களுக்கு பேக்கெட் இந்த மாதிரி தான் 2 பேக்கெட் வரும். ஸோ ஒரு பேக்கெட்டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய லாங் ஹேராக இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி தான் தேவைப்படும். நிறைய க்ரே ஹேர் இருந்தால் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டுட்டு லாக் பண்ணி வச்சுட்டு தேவையான டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷாம்பு போடுறதா இருந்தால் நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் ஷாம்பு போடணும். ஸோ அப்போ தான் உங்கள் கலர் மெயின்டைன் ஆகும். அண்டு நான் இதோட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எப்படின்னா நல்ல ஒரு கிராண்டான ஒரு பேங்கிள். ஆக்சுவலாக இது லுக் வைஸு இது நிறைய பிராண்ட்ஸ்லலாம் 2000 3000 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இது நான் ஜஸ்ட் ஒரு 250 rupees அந்த மாதிரி தான் வாங்கினேன். ஒன்லி திங் நான் என்னோடய சைஸ் 2/4 வாங்கியிருக்கேன். ஏன்னா இது அப்படியே கொஞ்சம் கோல்டு லுக்கில் அப்படியே அழகாக இருக்கும். ஒரு கடா மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுங்க அக்கேஷன்ஸ்க்கு டக்குன்னு போடணும் அப்படின்னா ஒரு கோல்டு லுக்கில் போட்டுக்கலாம். மெயினாக கிளாஸ் பேங்கிள்ஸ் நடுவில் போடுறீங்க அப்படின்னும் போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்டர் பேங்க்லாம் போடலாம். நான் பர்டிகுலராக எனக்கு சின்ன சைஸ் தான் வேணும், ஏன்னா 2/6 வேணாம் 2/4 தான் வேணும்னு சூஸ் பண்ணேன். ஏன்னா நான் எப்போவும் கிளாஸ் பேங்கிள்ஸை விட ஜஸ்ட் அந்த ஒரு சிங்கிள் பேங்கில் போட எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி 1 பேங்கிள் ஒரு 2 பேங்கிள்ஸாக போட்டுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் லுக் வைஸு. இது ரொம்ப பட்ஜெட்குள்ளே தான் வந்தது. 255 rupees தான் ஐ திங்க் இந்த பேங்கிள். ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு அது வேர்த்து தான் அப்படின்னு தோணுச்சு. இது யூபெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இந்த பிராண்டு அப்புறம் பியூரா, அப்புறம் ஐ ஜுவல்ஸு, அப்புறம் ஷைனிங் திவா, சில ஜுவல்லரி பிராண்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த கையில் நான் கோல்டு பேங்கிள் போட்டிருக்கேன். இது உங்களுக்கு அந்த இமிடேஷன் பேங்கிள், பட் லிட்டரலி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அந்த கோல்டு பேங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிராண்ட்லேருந்து தான். இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும். ஈவன் ரிங்ஸ் எல்லாம் கூட சூப்பராக இருக்கும். அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி கொஞ்சம் ஃபங்க்ஷன் வரைக்கும் வெளியில் போடுறதுக்கு அப்படி கொஞ்சம் கோல்டு மாதிரியே ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதை கூட செக் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா இருந்தது லிட்டரலி. எனக்கு சிங்கிள்
சிங்கிள் பேங்கில் போட பிடிக்கும். நான் ஜஸ்ட் வந்து சும்மா 2 பேங்கெலாம் வந்து நான் போட்டு காமிச்சிருக்கேன். அண்ட் சைஸ் வந்து 2/4 சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 210 212 வரைக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பேங்கில். அண்ட் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது ஐ திங்க் அன்றைக்கி வந்து சிவராத்திரி. ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா கோவில்லையுமே வந்து ஃபுல்லாக அன்றைக்கி நைட் வந்து நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணி பஜனை பாடுறது சிவராத்திரி அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து சில பேர் ஃபாஸ்டிங்லாம் இருந்தாங்க. நைட்டு வந்து அங்கே அன்னதானமும் கூட இருந்தது. ஸோ நான் இன்றைக்கி வந்து சிவராத்திரிக்கு சரி சிவனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு பிரசாதம் வந்து கேசரி ரெடி பண்ணியிருந்தேன். இது ஆக்சுவலாக வந்து ஃபுட் கலரே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிக்டாக ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணுறது. ஸோ 2-3 இயர்ஸாக அந்த மாதிரி தான். ஸோ அதனால் பர்ஃபெக்டாக வந்தது. ஒன்லி திங் கலர் இஸ் மிஸ்ஸிங். ஸோ லைட்டாக நான் அந்த சஃப்ரான் மட்டும் ஆட் பண்ணேன். பட் அந்த டெக்ஸ்சர்லாம் வந்து செம்மையாக வந்தது. அப்படியே அந்த நெய் போட்டு அந்த ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி, அந்த விசு படத்தில் ஒரு டைலாக் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த டைலாக் தான் இது ஞாபகம் வந்தது எனக்கு. அன்றைக்கி டேவே வேறு லெவலில் டிவைனாக இருந்தது அப்படியே. ஸோ பூஜை ரூம் போயிட்டு அப்படியே எங்கள் பேக் சைடில் வந்து கொஞ்சம் துளசி மாடம்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ளேஸ் இருக்கும். எனக்கு மணி பிளான்ஸ் வளர்க்குறது ரொம்ப பைத்தியம் மாதிரி வளர்ப்பேன். அவ்வளோ பிளான்ஸ் வளர்ப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் வீட்டில் சுற்றி நீங்கள் எங்கே பார்த்தாலும் பால்கனியில் கீழே மேலே சைடில் அவ்வளோ இருக்கும். அதுக்கப்புறமா துளசி அதை வளர்க்குறதுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சைட் ஃபுல்லாக வந்து துளசி அது தான் இருக்கும். அப்புறம் வந்து வில்வ இலை வந்து அன்றைக்கி சிவராத்திரின்றதுனால தனியாக வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக அது எனக்கு கிடைக்கல அன்றைக்கி. அதுக்கப்புறம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வந்தேன். அழகாக ஒரு ஜிப்லாக் பவுச்சில் கொடுத்தாங்க. இது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி நம்ம வந்து வில்வத்தில் வந்து சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுறது. அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப நல்லா போச்சு அந்த நாள். ஸோ அழகாக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சொல்ல வந்துட்டு அன்றைக்கி வந்து கோவிலில் வந்து 1000 பீப்புளுக்கு அன்னதானம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த கோயிலில் அந்த பிரசாதம் அன்னதானம் சாப்பிட்றது வந்து ஒரு தனி வைப்புங்க. ஸோ அதனால் பூஜை முடிச்சுட்டு நான் கம்ப்ளீட்டாக வந்து மற்ற வேலை எல்லாமே முடிச்சுட்டு போய் அன்னதானம் ஹாப்பியாக சாப்பிட்டு வந்தாச்சு. அங்கேயும் அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து சிவன் கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். நியர்பை வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது, மாசிலாமணீஸ்வரர் கோயில். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். அவ்வளோ அழகான சிவன் கோயிலுங்க. செம்ம ரஷ்ஷு கோவில். அதே மாதிரி பச்சையம்மன் கோயிலும் இருக்கும். அதுவுமே கொஞ்சம் நியர்பை தான். அந்த கோயிலுமே பயங்கர ரஷ். ஏன்னா இன்றைக்கி வந்து 1000 பேருக்கு அன்னதானம் அப்படின்றதுனால இன்னும் கூட பயங்கர ரஷ்ஷு. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமும் அங்கே இருக்காங்க. அப்புறம் வந்து முனீஸ்வரர் எல்லாமே அங்கே தான் வந்து உங்களுக்கு அத்தனை முனீஸ்வரர் அத்தனை பேருமே அங்கே இருப்பாங்க ஒரே ஸ்ட்ரெச்சில். கண்டிப்பாக வந்து டைம் இந்த விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ப்ளாக் பிடிச்சிருந்தா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.